பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சிப்பின் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு மறைவிடமா இருக்கிறார். அவரை இக்கட்டிலிருந்து விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். அதே போல இரட்சிப்பின் பாடல்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறவராயும் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஆண்டவர் இதே போலதான். ஆண்டவர் நமக்கு மறைவிடமா இருக்கிறார். நம்முடைய இக்கட்டுக்கு நம்மை விலக்கி காக்கிறவரா இருக்கிறார். இரட்சிப்பின் பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். இந்த மறைவிடம் என்றால் நமக்கு ஆபத்துகள் வரும்பொழுது அந்த இடத்திற்கு நாம் போய்விட்டால் நாம் பாதுகாப்பா இருப்போம். இந்த மறைவிடம் என்றால் பாதுகாப்பான ஒரு இடம். தீங்கு நம்மை அந்த இடத்தில் நெருங்காது. நம்முடைய ஆண்டவரே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். அவர் அண்டையில் நாம் சேர்ந்து விட்டால் போதும், நம்மை எந்த பிரச்சனையும் தொடராது, எந்த ஆபத்தும் நம்மை நெருங்காது. அவரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அதே போல என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து என்றால் ஆண்டவரிடத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த இடத்தில் தீங்கு நம்மை நெருங்காது. இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் மாத்திரம் இல்லாமல் நம்மை பிரச்சனைகளிலிருந்து விலக்கி காக்கிறவராயும் இருக்கிறார். அதாவது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்கு எதிராக இருக்கிறவர்களிடத்தில் அவர் வழக்காடி நம்மை தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்கிறார். நம்மை விலக்கி காத்து இரட்சிப்பின் பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். அதாவது ஆண்டவர் நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து இரட்சிப்பை கொடுத்து அந்த இரட்சிப்பின் பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை கூட நாம் பார்த்தோம்னா அவர்கள் எகிப்திலே அடிமைகளா இருக்கும் பொழுது அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் எகிப்திலிருந்து, அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதாவது ஆண்டவரை மறைவிடமாக கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டு மோசேவை அனுப்பி அவர்களை எகிப்திலிருந்து, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதாவது இக்கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கிறார். வெளியே அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதாவது ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பின் பாடல்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். நம்முடைய வாழ்விலும் நமக்கு என்ன வகையில் ஆபத்துகளோ பிரச்சனைகளோ வந்தாலும் இந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்க, நம்முடைய வாழ்க்கையின் முறைகள் இருக்க நாம் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். எனவெனில் நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நாம் மறைவிடமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். அவரிடத்தில் போகும்போது அந்த பிரச்சனைகள் வராது. அதே போல ஆண்டவர் நம்மை அந்த இக்கட்டுகளிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். பாதுகாத்து கொண்டு ரட்சிப்பின் பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் ஆண்டவரிடத்தில் சேருகிறோம். அவரை மறைவிடமாக்கி கொள்கிறோம். அதற்கப்புறம் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இங்க பார்த்தோம்னா நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவரிடத்தில் நாம் சேர வேண்டும். அவரை நம்முடைய மறைவிடமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம் சேரும்பொழுது அவர் நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கூட ஆண்டவரிடத்தில் சேரும்போது ஆண்டவர் அவர்களை மோசேயின் மூலமாய் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுது பார்வோன் மறுபடியும் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களை பிடிக்கும்படி இஸ்ரவேல் மக்களை தொடர்ந்து வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொல்கிற வார்த்தை தான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது போலவே செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் மக்களை அதன் வழியாய் கூட்டி செல்கிறார். எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து வரும்போது அந்த செங்கடலிலே அவர்களை மூழ்கடித்து விடுகிறார். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மறைவிடமாய் ஆண்டவர் இருக்கிறது மாத்திரமில்லாமல் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விலக்கி காக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எரிகோ பட்டணத்திற்கு எதிராக போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 7 நாள் அந்த பட்டணத்தை சுற்றி வாருங்கள் என்று. 7ஆம் நாளிலே அந்த பட்டணத்தின் மதில்கள் இடிந்து விழுந்தது. ஆண்டவர் சொன்னது போலவே இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை வென்றுவிட்டார்கள். அதற்கப்புறம் ஆயி பட்டணத்திற்கு விரோதமாய் போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் எரிகோவுக்கு செய்தது போல 7 நாட்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வரவில்லை. அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் எடுக்கிறார்கள்.
இங்க பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை காண்பிக்கிற நேரமும் இருக்கிறது, அதே போல கிரியையை காண்பிக்கும் காலமும் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கடல் ஒரு தடையா இருக்கும்போது ஆண்டவர் முன்பதாக அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அதற்கப்புறம் அவர்களை நடக்க வைக்கிறார். இந்த இடத்தில் அவர்கள் ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை கண்டிட்ட பிறகே அதன் வழியாய் நடந்து போகிறார்கள். ஆனா அதே போல யோர்தான் அண்டையில் வரும்பொழுது முதலாவது ஆண்டவர் யோர்தான் நதியை பிரிக்கவில்லை. ஆசாரியர்கள் விசுவாசத்தின் மூலமாய் அந்த யோர்தான் நதியில் காலை வைக்கும்பொழுது அது இரண்டாக பிளந்தது. ஆமென். இங்க பார்த்தோம்னா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை மறைவிடமாக தான் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆண்டவரும் அவர்களை இக்கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கிறார். எப்படி காக்கிறார் என்று பார்த்தோம்னா, எந்த இடத்தில் அவர்கள் கிரியையை காண்பிக்கணுமோ அந்த இடத்தில் கிரியையையும், அதே போல எந்த இடத்தில் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விசுவாசத்தை காண்பித்து அவர்களை பிரச்சனைகளிலிருந்து விலக்கி காக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்விலும் இதே போலதான். நாம் எந்த இடங்களில் கிரியையை காண்பிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை போதித்து வழிநடத்தி நாம் எந்த கிரியையை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைப்பார். அதே போல எந்த இடத்தில் நாம் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் விசுவாசத்தை காண்பித்து ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும்படி செய்வார். இப்படியே ஆண்டவர் நம்மை நடத்தி ரட்சிப்பை நமக்கு கொடுப்பார். இஸ்ரவேல் மக்களை இவ்வாறு நடத்தி ஆண்டவர் கட்டளையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை கொடுத்தார். ஆமென். ஆகையால் நாமும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு யாருமே இல்லையே, இல்லனா இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாதே என்று நாம் நினைக்காமல் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் சேர்வோம். அவரே நமக்கு மறைவிடமாயிருந்து நம்மை இக்கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி காத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பின் பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். ஆமென்.